கார்த்திக் சுப்ராஜோடைய டைரக்ஷனில் சூர்யாவுடைய நடிப்பில் சமீபத்தில் அதாவது மே 1ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ரெட்ரோ. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்தாலுமே கூட சமீபத்தில் ரிலீஸ் ஆன சூர்யாவோட திரைப்படங்களில் விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக ரெட்ரோ திரைப்படம் மாறி இருக்கு. தன்னுடைய 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக இந்த படத்தை சூர்யாவே தயாரிச்சிருந்தாரு. 65 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த ரெட்ரோ திரைப்படம் 100 கோடி ரூபாய்க்கும் மேல ரிலீஸ் ஆன முதல் வாரத்திலே கலெக்ட் பண்ணியிருக்கு. படம் 100 கோடி ரூபாய்க்கும் மேல ஒரே வாரத்தில் வசூல் பண்ணதை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ற விதமா சமீபத்தில் ரெட்ரோ திரைப்பட குழுவினர் அந்த படத்துக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணதை ஒரு போஸ்டரா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் சமீபத்தில் ரெட்ரோ திரைப்படத்துடைய சக்சஸ் மீட் நடந்திருக்கு. அதுல சூர்யா அவர்கள் கேக் வெட்டி கார்த்திக் சுப்ராஜுக்கு கேக் ஊட்டி மொத்த படக்குழுவினரும் அவங்களோட வெற்றியை தாறுமாறா கொண்டாடி தீர்த்திருக்காங்க. இந்த நிகழ்வுல வச்சு இன்னொரு விஷயத்தையும் சூர்யா பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஏழை எளிய மாணவ மாணவிகள் படிக்கிறதுக்காகவே அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை ரொம்ப வருஷமா சூர்யா நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரெட்ரோ திரைப்படத்தின் மூலமா வந்த லாபத்தில் தன்னுடைய 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து ஒரு 10 கோடி ரூபாய் எடுத்து அந்த லாபத்திலிருந்து ஒரு பங்கை தன்னுடைய அகரம் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளைக்கு அவர் கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமா வரக்கூடிய அமௌண்ட்ல எப்போதுமே ஒரு பார்ட்டை அந்த மாணவ மாணவிகளுக்கு அவர் ஒதுக்கிறத வழக்கமாகவே வச்சிருக்காரு. அவருடைய இந்த செயலுக்கு சோஷியல் மீடியாவில் இப்போ பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இதே அகரம் ஃபவுண்டேஷன்ல படித்த பல எளிய மாணவ மாணவிகள் இன்னைக்கு பல இடங்கள்ல முக்கியமான இடங்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.